இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மத்தி மீன் குழம்பு. வீட்டுக்கிட்ட வந்துச்சு மீன். மத்தி மீன் குழம்பு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மண்பானையில் வச்சிட்டோம். மத்தி மீன் குழம்பு. எப்பயுமே பெரிய மீனை விட சின்ன மீன் வாங்கி வச்சு பாருங்கள், குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் எறா தொக்கு. எறாவும் வந்துச்சு, எறா வாங்கிட்டேன், எறா தொக்கு பண்ணிட்டேன். அப்புறம் இந்த பனி நல்லா சளி பிடிக்கும், அதுக்கு நீங்கள் இப்போ இந்த நண்டு வாங்கி நல்லா மிளகு சீரகம் போட்டு பரட்டியிருக்கேன், பூண்டு எல்லாம் போட்டு, குட்டி நண்டு. அதே போல் அந்த நண்டை நல்லா தட்டி போட்டு தட்டில் அரைச்சிட்டேன், மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிருந்து பாருங்கள், அரைச்சி ரசம் வச்சுட்டேன். அரைச்சி மிளகு சீரகம்லாம் போட்டு ரசம் வச்சுட்டேன். அப்புறம் வவ்வால் மீன் வறுக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். அது சரி எண்ணெயில் வறுக்காமல் ஏர் ஃப்ரையில் வறுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறோம். புதுசாக ஏர் ஃப்ரை வாங்கினோம், உங்களுக்கு அதுலேயும் வறுத்துட்டு நான் வீடியோ போடுறேன். பாருங்கள், இப்போது எறா தொக்கு, நண்டு பிரட்டல், நண்டு ரசம், வவ்வால் மீன் வறுக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மத்தி மீன் குழம்பு, அப்புறம் சுடு சாதம்.